இப்போ பாருங்கள், பிஃபோர் வீடியோவில் சொன்ன மாதிரி வெந்த உடனே அந்த தண்ணியெல்லாம் கீழே கொட்டிட்டேன். இதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டாலும் சரி, இல்லை இந்த அரை மூடி தேங்காவோட 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு 4 ஏலக்காய் போட்டு ரன் அடித்தாலும் சரி. இதில் நான் இப்போ கொஞ்சம் வெல்லம் போட்டுருக்கேன், பத்தாது. இன்னும் கொஞ்சம் வெல்லம் நம்ம ஆட் பண்ணணும். நம்ம கொழுக்கட்டை பாயாசம் மாதிரி நம்ம இந்த ஒயிட் கலரில் உள்ள மக்ரோனி பாஸ்தாவில் பாயாசம் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஏலக்காய் போட்டுருக்கு, நல்லா நைஸாக ரன் அடிச்சுக்கலாம். இது நான் இப்போ அடுப்பை அணைச்சி தாங்க வச்சுருக்கேன். இது சுத்தமான குண்டு வெல்லம், உடச்சது தான். அதனால் நீங்கள் பாகு வச்சு தான் எடுத்து ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நான் தேவையான இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பை பற்ற வச்சு இந்த அரைச்சி வச்ச தேங்காய் ஏலக்காய் இப்போ ஊற்றிட்டோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு இருக்கிற வசி நல்லாவே உங்களுக்கு திக்னஸாக வரும். இந்த லைட்டாக கொதி வரட்டும். ரெடி.